சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 1/8/2025 வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 16ஆம் நாள், அஷ்டமி திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:40 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த திருப்பு முனைகள் அதிகமுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் நல்ல அமர்க்கலமாக ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லிடலாம். உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் இப்பொழுது இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய வலிமையான இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதைவிட பெரிதாக 11ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால 6-11ஆம் இடங்கள் எப்போது வலுத்து காணப்படுகிறதோ அப்போதெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும், பணவரவுகள் இருக்கும், எதிர்ப்புகள் கொஞ்சம் அடங்கி இருக்கும்ன்றது ஒரு விதின்ற அமைப்பின் அடிப்படையில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல தனலாபம், பணவரவு இருக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. குடும்பத்தில் கூட இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காமல் நடந்தவங்கெல்லாம் இப்போது உங்களுடைய உண்மையான உழைப்பையும் உள்ளத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. எல்லாவற்றையும் விட மேலாக அலுவலகம், ஆஃபீஸ்லேயோ அல்லது தொழில் பண்ணுற இடங்கள்லையோ, வியாபாரம் பண்ணுற இடங்கள்லையோ எதுவுமே சரியில்லைங்க, எல்லாருமே என்னை இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, எனக்குன்னு ஒரு சில திறமைகள் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலை என்கின்ற மாதிரியாக பொறாமை குணம் கொண்டோரால் பாதிக்கப்பட்டிருந்த மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய, ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் நிலைத்தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்குங்க. இந்த மாதம் முழுவதுமே சராசரியான ஒரு மனப்பக்குவத்தோடு எல்லாவற்றையும் கடந்து போகக்கூடிய அனைத்து நற்சூழல்களும் உண்டாகக்கூடிய சிறப்பு மாதமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். காசு பண விஷயத்தில் கொஞ்சம் லிபரல்னு சொல்லுவாங்க இல்லையா, தாராளமாக கொஞ்சம் பணம் வந்தது, இதை நல்லா விதைய செலவு பண்ணங்க, இதை பண்ணி வச்சேன், அதை பண்ணி வச்சேன், இந்த மாதத்தில் மன திருப்தியாக இப்படி இருந்தேன் என்கின்ற மாதிரியாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரும்பான்மையான கிரகங்கள் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது சில நேரங்களில் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செலவுகள் வரும் அப்படிங்கிறதையும் காட்டுது. இந்த படிப்பு தான் படிக்கணும், இந்த துணிமணி தான் வேணும், இதை எனக்கு செஞ்சு கொடுங்க, அல்லது நான் வெளிநாடு போகிறேன், வெளிமாநிலம் போகிறேன், தூர இடங்களுக்கு போய் படிக்கிறேன் என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு ரிஷபராசிக்கார பெற்றோர்கள் தாராளமாக சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 2, 8, 12ஆம் இடங்கள் மிக அற்பூர்வமான நல்ல அமைப்பில் இன்றைக்கு வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதிலும் ஒரு சிறந்த நிம்மதிகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ரிஷபராசியில் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும். பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். கணவன், குழந்தைகள் உங்கள் பேரில் ஒரு அக்கறை எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா 3ஆம் இடத்திலையும் 4ஆம் இடத்திலையும் சூரியன் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் கட்டிடம் சார்ந்த விஷயங்களை இது வரைக்குமே இழுத்துக்கிட்டே போனவங்க, வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஃப்ளாட் வாங்கலாம்னு நினைக்கிறேன், அல்லது ஃப்ளாட் என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான குடியிருப்பு வீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனக்கவலையை கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தீர்வுகள் வரக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்குதுங்க அனைத்து ரிஷபத்தினருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். மிதுனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு சுக்கிரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற யோக மாதமாக இந்த மாதம் அமையும். அதை போலவே ராசிநாதன் புதன் இப்போது 2ஆம் வீடுன்னு சொல்லப்படக்கூடிய தன பாவகத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மட்டும் தந்தை வழி அமைப்புகளில் லேசாக கொஞ்சம் கருத்து வேற்றுமையை கொடுப்பாரே தவிர வேறு எந்த விதமான சாதகமற்ற தன்மைகளும் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. வயசான அப்பா அம்மாவை பற்றி மிதுனராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவலைப்படுவீங்க. 4 செவ்வாய் 9 ராகு அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா, நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்கிறோமே, அல்லது நம்முடைய குடும்ப சூழல், நம்முடைய வேலை சூழல் இப்படி இருக்குது, அப்பா அம்மா
அம்மாவை தனியாக நின்று கவனிக்க முடியலையே என்பது மாதிரியான மாதத்தின் பிற்பகுதி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய 15ஆம் தேதிக்கு பிறகு அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி அவர்களுடைய சில விஷயங்களை பற்றி திங்க் பண்ணி மாத கடைசியில் 25ஆம் தேதிக்கு பிறகு அந்த குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கும். 5, 7, 9ஆம் இடங்கள் குருவின் பார்வையிலிருந்து 7ஆம் இடத்தை 2 சுபர்கள் வலுத்து பார்க்கிறதுனால நட்புகள் கை கொடுக்கக்கூடிய, உறவுகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம், அதிருப்தி போன்றவைகள் தீரக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. கூட்டு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். இளைஞர்களுக்கு யார் வாழ்க்கை துணைவர் என்பதை இந்த மாதமே நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. காதல் உணர்வுகள் வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொபோசல்னு சொல்லுவாங்க இல்லையா, இவர்தான் கணவர் இவர்தான் மனைவி என்பதில் ஒரு தீர்மானம் தெரியக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்குதுங்க. அத்தனை இளைய பருவத்தினர் உள்ளிட்ட எல்லோருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில நல்ல விதமாகவே ஆரம்பிக்கிறது ஆகஸ்ட் மாதம். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராஜ யோகாதிபதி கிரகமான செவ்வாய் 3ஆம் இடத்துல வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. எப்பெல்லாம் கஷ்டங்கள் வருதோ அல்லது துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அப்போது தைரியத்தை விட்டு கொடுக்காம இருந்தால் பெரிசா ஒன்றும் தெரியாது இல்லையா. கடகராசிக்காரர்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு 2-3 மாதத்திற்கு முன்போடு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லைங்கய்யா, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, நான் இன்னும் முழுக்க கஷ்டத்திலிருந்து வெளியே வந்ததில்ல, எல்லாம் முன்ன இருந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் பலித்தவை அல்லது எண்ணம் போல எல்லாம் நடந்தது அல்லது தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ எல்லாம் கஷ்டம் இல்லாமல் இருந்ததெல்லாம் இன்னும் சரிவர வரலீங்களே என்கிற மாதிரி போகிற போக்கு சரியாக இல்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மாசத்திலிருந்தே உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் என்பது போன்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் இடத்துல கூடுதலாக சுபர்கள் இருக்கிறாங்க. அதாவது குரு சுக்கிரன் 2 பேருமே இப்போது 12ஆம் இடத்துல மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கிரன் அங்கேயே இருப்பது என்பது பெண்கள் வழி அமைப்புகளில் சுப செலவுகள் வரும் அப்படிங்கிறதையும் காட்டுது. மனைவி சார்ந்த விஷயங்கள், மகள் சார்ந்த விஷயங்கள், அக்கால் தங்கை அம்மா போன்ற ஏதேனும் உங்களை சுற்றி இருக்கின்ற பெண்களுக்கு நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய தன்மை, அதை பார்த்து அவர்களும் திருப்தி அடையக்கூடிய அமைப்பு என கடகராசிக்காரர்களுக்கு வருமானம் இருக்கும், ஆனால் செலவுகளும் இருக்கும், அதே நேரத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் என்கின்ற நல்ல மாதமாக அமைந்திருக்குதுங்க இந்த ஆகஸ்ட் மாதம் கடகத்தினர் எல்லோருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ராஜயோகாதிபதி கிரகமான 4-9 செவ்வாய் இப்போது இந்த மாதம் முழுவதும் 2ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். ஐயா பணம் வரும், வேற ஏதாவது சாதகமற்ற தன்மைகள் வந்துடுமானா கொஞ்சம் கோபம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த கோபத்தின் மூலமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு யாரையாவது மனம் நோகிற மாதிரி கொஞ்சம் வார்த்தைகளை சொல்லிடுவீங்க. அப்போ வாக்கு நாக்குன்னு சொல்லப்படக்கூடிய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. 2ல் செவ்வாய் இருக்கு இல்லையா, யாரையாவது மனம் புண்படக்கூடிய அமைப்புல சில சொற்களை சொல்லி அடாடா நம்ம தான் இப்படி சொல்லிட்டோமா, எதுக்கு தேவையில்லாத இவரை இப்படி பேசிட்டோம் என்கின்ற மாதிரியாக உங்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி தோன்றக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் வலுத்து இருப்பது என்னதான் அஷ்டமச்சனியாக இருந்தாலும் கூட 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் தயவினால் அவர் கோச்சார வேதை என்கின்ற அமைப்பிலிருந்து கஷ்ட நஷ்டங்களை தவிர்க்கக்கூடிய அளவில் இருக்குதுன்றதை ஒரு மாதிரியான ஜமாய்க்கக்கூடிய அளவில் தாங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் அமைந்திருக்கிறது. பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக எல்லளவும் நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இல்லை. இளைஞர்களுக்கு மட்டும் கொஞ்சம் தொட்டது துலங்கலே என்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒரு முயற்சியை 1க்கு 4 தடவை செய்ய வேண்டியிருக்கே என்கின்ற மாதிரியாக 4 தடவை செய்தாலும் 4வது தடவையாவது வெற்றிகள் கிடைத்துவிடும் என்கின்ற மாதிரியாக நல்ல மாதமாகவே அமைந்திருக்குதுங்க ஆகஸ்ட் மாதம் சகல வயதினரான அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும். இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார். சூரியன் முதல்ல 11ஆம் இடத்துல இருப்பார், அப்புறம் 12ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். நல்ல மாதம்னே இந்த மாதத்தை சொல்லலாம். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது, குருவின் பார்வையில் இருப்பது எல்லா வகையிலையும் கடன் நோய் எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய தன்மை. கொஞ்சம் கவலைகள் இருந்தாலும் எதுவும் பெரிய அளவில் எல்லாம் மீறாதுங்க.
மிக முக்கியமாக 10ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் அப்படியே 10ல் வலுவாக இருக்கிறார்கள். ஆக எது எப்படி இருந்தாலும் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறை நமக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். வீட்டில் சண்டை இருந்தாலும் சரி, வெளியிடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் பிக்கல் புடுங்கல் இருந்தாலும் சரி, அந்த கவலைகளை எல்லாத்தையும் வேலையிலேயோ தொழிலையோ மறந்துடலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் அந்த தொழிலை பார்க்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக ஆகஸ்ட் மாதம் அப்படியே இருக்குதுங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்துல போய் அங்கே சூரியன் வந்து உட்காந்துடுறாரு. கொஞ்சம் செலவுகளை வைப்பார். அதை விட முக்கியமாக டிராவல்ஸ் பயணங்களை கொடுப்பார். வெட்டி பயணம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒன்று நினச்சிட்டு போனால் அவர் அங்கே போனவர் இல்லை, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கணும், அல்லது பஸ் லேட் ஆகி போச்சு, ட்ரெயின் லேட் ஆகி போச்சு, இந்த நேரத்தில் இவர் பார்க்க முடியல, அவர் சொன்ன நேரம் வேற, நம்ம போன நேரம் வேற, இந்த மாதிரி நம்ம மேலேயே குற்றம் இருக்கின்ற மாதிரியாக வந்த காரியம் முடியவில்லையே என்று தோன்றக்கூடிய சில அமைப்புகள் மாதத்தின் இறுதி வாரத்தில் கண்டிப்பாக உண்டு. அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த மாதத்தில் பெரிய சோதனைகள் எதுவும் இடமில்லாமல் முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறந்த மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உள்ள அருமையான மாதமாக இந்த மாதம் அமையும். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு தான் இப்போது வரைக்கும் ரொம்ப சாதகமாக இருக்குது. 12 ராசியிலேயே கொடுத்து வச்ச ராசி துலாம் ராசின்னு தான் சொல்லுவேன். ஆனாலும் அதுலேயும் கொஞ்சம் பேர், ஒரு 10% பேர், என்னங்கய்யா நீங்கள் சொல்கிறீங்களே தவிர ஒன்றும் நடக்கிறது இல்லைங்க, வழக்கம் போல் ஏதோ போய்கிட்டு இருக்கு, இழுத்துக்க பறிச்சிக்கன்னு தான் இருக்குது, அப்படி ஒன்றும் நான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே என்கின்ற மனக்குறை ஒரு 10%, 15% துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குன்றதாங்க உண்மை. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நமக்கும் கொஞ்சம் நல்லது நடக்குதுன்ற மாதிரியான ஒரு தோற்றம் கண்டிப்பாக இப்போது உண்டு. பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல 2 சுபர்களான குரு சுக்கிரன் இருக்கிறாங்க. ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். வருகின்ற வம்பு வழக்கு எல்லாத்தையும் அப்படியே தள்ளி வைக்க வேண்டிய, ஒதுக்கி வைக்க வேண்டிய, வெற்றி கிடைக்க வேண்டிய அமைப்பில் 6ஆம் இடத்துல சனி இருப்பது மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது நல்ல அமைப்பு. இவ்வளவும் யோகமாக தாங்க இருக்குது. ஆனால் அந்த யோகமெல்லாம் எப்போ செயல்படும், நம்ம அதற்கான முயற்சிகளை சரியாக எடுத்து பலன் தரும்போது அது உண்மையிலேயே நல்ல விதமாகவே நடக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஆக நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல தொழிலையோ, வேலையிலையோ, சொந்த வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் அமைப்புகள்லையோ எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு 100% பலன்கள் தரக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. என்ன சிலருக்கு தம்பி தங்கைகளின் மூலமான ஏதாவது செலவுகள் வரும். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, அதை தவிர்த்து கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் பெரிய அளவில் இல்லாத நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க ஆகஸ்ட் மாதம் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க. ஆகஸ்ட் மாதம் உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு, வெற்றிகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதும் 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய எதையும் அசைத்து பார்க்கக்கூடிய தைரியம் வரக்கூடிய சக்சஸ் என்கின்ற அமைப்புகள் உங்களுக்கே சொந்தமாகக்கூடிய இடத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது எப்போதோ ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. அது இப்போது உங்களுக்கு வந்திருக்குது. ஆகவே கடந்த காலத்தில் எதுவும் எனக்கு சரியா இல்லைங்க, அப்படி இல்லை, இப்படி இல்லை, எதுவுமே என்னுடைய வயதிற்கேற்றாற்போல நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு சோகம், துக்கம் போன்ற உணர்வுகளுக்கு ஆட்பட்டு கொண்டிருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் அந்த சோகமெல்லாம் சுகமாக மாறக்கூடிய அமைப்பில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. எதிர்பாராத நன்மைகள் சிலருக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 சுபர்கள் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க. மறைந்து நிற்கின்ற சுபர்கள் கொஞ்சம் தாமதித்தாலும், ஒரு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்தாலும் கூட டக்குன்னு ஒரு சக்சஸையும் பணவரவையும் கொடுப்பாங்க என்பதன் அடிப்படையில் ஒரு முதல் 10 நாட்கள் எல்லா வேலையும் இழுத்து நடந்தாலும் கூட 15ஆம் தேதிக்கு பிறகு அத்தனையும் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பெண்வழி உறவினர்களால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண்களாலேயும், பெண்களுக்கு ஆண்களாலேயும் மன அழுத்தம், சண்டை சச்சரவுகள் போன்றவைகள் இந்த குரு சுக்கிர தொடர்புகளால் உண்டு. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மற்ற எல்லா வகை அமைப்புகளும் நன்மையாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்குதுங்க ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க.
மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்திலே இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். ஏற்கனவே குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். 2 மாபெரும் சுபர்கள் ராசியை வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய, எண்ணம் போல் எல்லாம் நடக்கக்கூடிய, எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு அற்புத நல்ல மாற்றங்கள், நினைச்சது நடக்கக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லிடுவேன். எல்லா நிலைமைகள்லையும் நல்லவைகள் இருக்கும். உறவுகள் சீர்படும், உறவுகள் கை கொடுக்கும், நட்புகள் ஒரு மாதிரியாக என்னதான் இருந்தாலும் இவரை மாதிரி என்னுடைய நண்பர் யாருமே கிடையாதுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் கை கொடுத்து உதவக்கூடிய நிலையில் இப்போ அற்புதமான சில நல்ல நிலைமைகளில் தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே இருக்கிறீங்க. ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் எங்கேயாவது வந்துருமா என்று பார்த்தால், ஆரம்பத்தில் முதல் 15 நாட்கள் பாக்கியாதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் சூரியன். ஆக தந்தை வழி செலவுகள், விரைய செலவுகள், அப்பாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள், அப்பா வழி சொந்தங்கள்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா, பெரியப்பா, அத்தைமார்கள் மூலமாக ஏதாவது சங்கடங்கள், சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்பு முதல் 15 நாட்களுக்கு இருக்குதுங்க. அடுத்த 15 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதியாகிய சூரியன் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். எப்படி 15 நாளில் பிரச்சனைகள் வந்ததோ அதுபோலவே அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பும் 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. இன்னொன்று தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மாதம் முழுவதும் தொழில் வேலை அமைப்புகளில் பெரிய பாதுகாப்புகளை கொடுப்பார் என்பதால் எந்த விதத்திலும் சங்கடங்கள் வராத ஒரு சாதகமான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த மாதம் முழுவதும் 8ஆம் இடத்துல இருந்து பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 9ஆம் இடத்திற்கு வந்துடுறார். இதுவே ஒரு பெரிய நல்ல மாற்றம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவகம் இப்போது அதீத சுபத்துவத்தில் இருக்கிறது. 6ஆம் பாவகத்தில் 2 சுவர்களான குருவும் சுக்கிரனும் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறாங்க. வளர்ச்சிக்கான கடன், ஹவுசிங் லோன் மாதிரியாக, வாகன கடன் மாதிரியாக கடன் வாங்காமல் இருக்கவே முடியாதுங்க. ஆனால் அசுப கடன் வாங்குறோமா சுப கடன் வாங்குறோமா என்பது ஒரு வித்தியாசம் இல்லையா? தேவையில்லாத வெட்டி செலவுக்கு கடன் வாங்குறதை விட தேவையான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு கடன் வாங்கினா தப்பு இல்லைங்களே. அந்த மாதிரியான நல்ல கடன்கள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு பெரும்பாலான மகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க. அதே நேரத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய விதமாக 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் 7.5 சனி முடிந்த நிலையில் இருப்பதால் கடந்த 7 வருஷமா 6 வருஷமா என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷத்துக்குள்ள தீர்க்கிறதுக்கான சில ஏற்பாடுகளை உங்களுடைய ராசிநாதனே கண்டிப்பாக செய்வாருங்க. பெரும்பாலான கிரகங்கள் இப்போது நன்றாகத்தான் இருக்கின்றன. ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கல்வி பாக்கியம், வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், இதுவரைக்கும் எதை நீங்கள் அனுபவிக்கலையோ அவைகளை நியாயமான நேர்மையான முறையில் அனுபவிக்கிறதுக்கான ஒரு அச்சாரம் போடுகின்ற அருமையான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, ஒரு மெதுமெதுவாகவே முன்னேற்றத்தை நோக்கி போக அனுமதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 15 நாட்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பவர் அதற்கடுத்த 15 நாட்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மைகள் வந்துடுது. 5ஆம் பாவகம் முழு சுபத்தன்மையோடு இருக்கிறது. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வந்துகிட்டு இருக்குதுங்க. ஒரு 15 நாட்களுக்கு எதிர்ப்புகள், கடன்கள், ஆரோக்கிய குறைவுகள் எதுவும் இல்லாத இயல்பான நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக முதல் 15 நாட்கள்லேயே வந்துடும். ஆகவே இந்த மாதத்தை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். பின்னாடி 15 நாட்கள் நட்புகள், உறவுகள், கணவன் மனைவி உறவுகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் அமையும். குழந்தைகளை பற்றின ஒரு பெருமித உணர்வு இப்போதெல்லாம் அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. தூரத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் அப்பா அம்மாவை பிரிந்து படிக்கக்கூடிய, வேலை செய்யக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் மற்றும் பணம் போன்ற விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய அமைப்பு. அங்கிருந்து வரக்கூடிய சம்மதம் போன்றவைகள், கல்யாணத்துக்கு சம்மதிக்காதவங்க சரின்னு சொல்லிட்டாங்க என்கின்ற மாதிரியாக குழந்தைகளை பற்றி கவலை இல்லாத மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். வேலை தொழில் அமைப்புகளில் திருப்திகரமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய, தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல மாதங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். மீனராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு இப்போ ஜென்மச்சனி போய்கிட்டு இருக்கு. ஒரு 30 வயதுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஏதோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது என்பது மாதிரியான கலக்க அமைப்புகள்,
கலக்கமான உணர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கும். ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இப்போது சனி பகவான் போய்கொண்டிருக்கிறார். ஆகவே இளைஞர்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஆனால் 50 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் பொருள் சேர்க்கக்கூடிய இருக்கக்கூடிய, வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய, தொழில் நல்லா இருக்கக்கூடிய, கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, பிள்ளைகளை பற்றிய நல்லவைகள் இருக்கக்கூடிய, எல்லாவற்றையும் விட மேலாக ஒரு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறதுன்னு முன்னேற்றத்தின் காரணமாக ஏதாவது கடன்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இப்போது சனி பகவான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜென்மச்சனி நேரங்களில் எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பது போன்ற அமைப்புகள், எதிர்கால வாழ்க்கையில் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்கின்ற அமைப்புகள்லாம் அந்த 2 வருஷத்துல தான் உங்களுக்கு நடக்கும். ஆகவே இளைய பருவத்தினருக்கு அகலக்கால் வைத்துவிட தேவையில்லாத, முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா பெரியவங்க அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மற்றபடி மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு திருமணத்திற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு எல்லோருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். இதுவரை 12 ராசிகளுக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.